வாங்க முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம். 2013 மகாராஷ்டிரால வெள்ளம் வந்தப்போ ஒரு கணிசமான அளவு மக்கள் பாத்தீங்கன்னா தொற்று நோயால இறந்து போயிருக்காங்க. இந்த மாதிரி நிலைமை நம்ம சென்னையிலேயே உள்ள கடலூர்லயே உள்ள மக்களுக்கு வரவிடக்கூடாது. இதுல முக்கியமான தொற்று நோய் என்னன்னு பாத்தீங்கன்னா லெப்டோஸ்பைரோசிஸ். இந்த லெப்டோஸ்பைரோசிஸ் எப்படி வருதுன்னா, தண்ணியில இந்த எலி அல்லது நாய் இதுங்களோட சிறுநீர் கலக்கிறப்போ வர்ற பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால வர்றதுதான் இந்த லெப்டோஸ்பைரோசிஸ். இந்த இன்ஃபெக்ட் ஆன தண்ணி நம்ம ஸ்கின்லயோ அல்லது நம்ம கண்லயோ படுறப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா அந்த பாக்டீரியா நமக்குள்ள போய் இந்த நோய் வர வாய்ப்பு இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம உடம்புல ஏதாவது ஒரு காயம் இருந்ததுன்னா அந்த காயத்துல இந்த இன்ஃபெக்ட் ஆன தண்ணி படுறப்போ ரொம்ப ஈஸியா அந்த பாக்டீரியா நமக்குள்ள போய் ஈஸியா அந்த நோய் வர வாய்ப்பு இருக்கு. அதனால நமக்கு ஏதாவது காயம் இருந்ததுன்னா அந்த காயத்தை முடிஞ்ச அளவு க்ளோஸ் பண்ணிட்டு தண்ணியிலே படாத அளவு பார்த்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த நோயை நம்ம ஆரம்ப காலகட்டத்திலே கண்டுபிடிச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியா குணப்படுத்திட முடியும். அதுவே முத்திடுச்சுன்னா தான் பாத்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர், அந்த உயிரே போக கூட வாய்ப்பு இருக்கு. இந்த நோயோட அறிகுறி எல்லாம் பாத்தீங்கன்னா லேசான தலைவலி, காய்ச்சல், உடம்பு வலி அண்ட் உடம்பு மஞ்சளா மாறுறது. இந்த மாதிரி அறிகுறி எல்லாம் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதியில் யாருக்காவது இருந்ததுன்னா தயவு செஞ்சு உடனே போய் டாக்டரை பாருங்க ப்ளீஸ். வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதியில தொற்றுநோய் வர்றதுக்கான இன்னொரு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா தண்ணி. தயவு செஞ்சு நீங்க குடிக்கிற இல்ல யூஸ் பண்ற தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க வீட்டுல எந்தெந்த பொருள்லாம் வெள்ளத்தால பாதிக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் நல்லா கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணுங்க. அண்ட் ஏதாவது ஒரு பொருள் இன்னும் ஈரமா இருந்ததுன்னா அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ட்ரை ஆனதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணுங்க. அண்ட் உங்க குழந்தைங்களை தண்ணியில விளையாட விடாதீங்க. குழந்தைங்க யூஸ் பண்ற பொம்மையெல்லாம் இன்னும் ஈரமா இருந்ததுன்னா அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ட்ரை ஆனதுக்கு அப்புறம் விளையாட கொடுங்க. அண்ட் வீட்டுல உள்ள கதவு ஜன்னலாம் நல்லா திறந்து வச்சிட்டீங்கன்னா வீட்டுல இருக்க காத்து வெளியேறும். தயவு செஞ்சு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் வாலண்டியர்ஸ் ப்ளீஸ் முடிஞ்ச அளவு இந்த இன்ஃபர்மேஷனை வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் சேருங்க. அண்ட் ப்ளீஸ் நீங்களும் சேஃபா இருங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் ஃபீல்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்க எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் தேங்க்ஸ்.